எஸ்தரின் சரித்திர புத்தகத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்த புத்தகத்தை நாம் படிக்க ஆரம்பித்து இதுவரைக்கும் 2 பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். முதலாவது பிரசங்கம் இந்த புத்தகத்துக்கான பொதுவான அறிமுகத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். 2வது பிரசங்கமாக முதல் அதிகாரம் முதல் 9 வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்த்தோம். ரொம்ப சுருக்கமாக அதை நான் நினைவுபடுத்திட்டு இன்றைக்கான வேத பகுதிக்குள்ள நம்ம போகலாம். பாபிலோனிய ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துல கொஞ்ச காலம் போன பிறகு பெர்சிய ராஜ்யம் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு ராஜ்யங்களை பெரும்பாலும் ஆளுகை செய்யக்கூடியதாக அது தன்னை பலப்படுத்திக் கொண்டது. பல மன்னர்கள் இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துல மன்னர்களாக இருந்து ஆண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரைத்தான் இந்த எஸ்தர் புத்தகத்துல நாம பார்க்கிறோம். அவர் பேரு அகாஸ்வேரு. இவருடைய காலத்துல நடந்த பல சம்பவங்கள் வரலாற்றில் நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த எஸ்தர் புத்தகத்துல ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாபிலோனர்கள் ஆட்சி செய்த காலத்துல யூதாவிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் அதன் முதல் அரசனான கோரேஸ் மன்னன் வந்தபோது அவன் அடிமைப்பட்டிருந்த இந்த யூத ஜனங்கள் எல்லாம் விடுவித்து தங்களுடைய தேசத்துக்கு போகவும் எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் கூட அவன் உதவி செய்தான். அப்படி அவனுடைய காலத்துல பாபிலோன்ல இருந்து, அதாவது அப்போ பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்கள் எல்லாம் போய் எருசலேம்ல தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனா அதுல ஒரு பகுதி மக்கள் தாங்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்நிய தேசத்திலேயே இருந்து விட்டார்கள். சோ அதுல 2 பேரை பத்தி தான் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்னு மொர்தெகாய், இன்னொன்னு எஸ்தர். இந்த அகாஸ்வேரு அரசாண்ட காலத்தில் யூதர்களின் இனத்தை அழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்யப்படுகிறது. அந்த சூழ்ச்சியிலிருந்து தேவன் இந்த மொர்தெகாயையும் எஸ்தரையும் பயன்படுத்தி எப்படி அந்த யூத வம்சத்தை காப்பாற்றினார் என்பதுதான் இந்த எஸ்தர் புத்தகத்துல நாம பார்க்கணும். இந்த அதிகாரத்தின் முதல் 9 வசனங்கள்ல அகாஸ்வேரு ஆட்சியின் கீழ் 127 நாடுகள் இருந்ததாகவும் அந்த நாடுகளின் அதிபதிகளையும் அந்த நாடுகளை அரசாண்ட மன்னர்கள், குறுநில மன்னர்களா இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்துல இருந்த எல்லோரையும் சூசான் அரண்மனைக்கு வரவழைத்து ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து 7 நாட்களாக அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விருந்தை செய்வதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தையும் போன பிரசங்கத்துல பார்த்தோம். தன்னுடைய தகப்பனாகிய தரியு கிரேக்க நாட்டிற்கு எதிராக போரிட்டு தோற்று போனதை மனதில் வைத்துக் கொண்டு மறுபடியும் போர் செய்து அந்த நாட்டை பிடித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அகாஸ்வேரு இப்படிப்பட்ட விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனாலதான் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற அந்த நாடுகளின் அதிபதிகளை அழைத்து 7 நாட்களாக பிரம்மாண்டமான ஒரு விருந்தை செய்து அங்கு திராட்சை ரசமும், ரொம்ப உயர்தரமான திராட்சை ரசமும் அங்கு பரிமாறப்பட்டது. அப்ப அந்த விருந்தினுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்து அவன் கிரீஸுக்கு எதிராக போர் செய்ய போகிறான். அந்த போர்ல இவங்க எல்லாம் தனக்கு உதவியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான். இது ஒரு வார் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஒரு போருக்கான திட்டமிடுதல், வார் ரூம்னு சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ வெள்ளம், ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தா முதல்வர் என்ன செய்வாங்கன்னா ஒரு வார் ரூம்னு ஒன்னு அமைப்பாங்க. அந்த வார் ரூம்ல என்ன இருக்குன்னா, அந்த துறை சார்ந்த பல துறை சார்ந்த அமைச்சர்கள், மந்திரிகள், முக்கியமான அதிகாரிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. முதலமைச்சர் இருப்பாங்க. வரப்போகிறத பத்தி பிளான் பண்ணுவாங்க, அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடியதுல எப்படி நாம செயல்படணும். இதுக்கு பேர் தான் வார் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு போருக்கான ஆயத்த கூட்டத்தை தான் இந்த 7 நாட்கள் விருந்தின் போதும்
இந்த அகாஸ்வேரு செய்து கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். இப்படி 7 நாட்கள் விருந்து கோலாகலமாக தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ அரண்மனையில விருந்துன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு விருந்தினர்களை அழைத்திருக்கிறோம், விருந்துக்காக அழைத்திருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்வோம். வர்றவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுல எவ்வளவு பெஸ்டா செய்ய முடியுமோ எல்லாம் பெஸ்டா செய்வோம். ஒரு ராஜ வீட்டுல விருந்துனா எப்படி இருக்கும் பாருங்க. 7 நாட்கள் அது தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது. அதை பற்றித்தான் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள், அதாவது 10-22 வசனங்கள் விளக்குகின்றன. இந்த வசன பகுதியை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். இப்போ உங்க வேத புத்தகத்துல எஸ்தர் புத்தகம் 1வது அதிகாரம் 10-22 வரை உள்ள வசன பகுதிக்கு நேராக திருப்பிக்கோங்க. அதை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 1வது அதிகாரம் வசனங்கள் 10-22 வரை. 7ஆம் நாளிலே ராஜா திராட்ச ரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்பேனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான கர்சேனா, அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமூகத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யம் எங்கும் கேட்கும்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல, எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும்,
இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் என்பதுதான். எவ்வளோ வேகமா சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. ரொம்ப விருந்தும் கலிப்பும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த சூசான் அரண்மனையில இப்படிப்பட்ட ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு இதை குறித்து நாம சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா இதுல இந்த சம்பவத்தை பலமுறை நம்ம வாசிச்சிருப்போம். இதுல பல காரியம் நமக்கு புரியாமலும் இருந்திருக்கலாம். சோ அதெல்லாம் புரிவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வேத பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கலாம். இந்த வேத பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு அரசனின் அழைப்பும் அரசியின் மறுப்பும். தலைப்பு அரசனின் அழைப்பும் அரசியின் மறுப்பும். இப்ப வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியும் இந்த தலைப்புமே எதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் என்பதை நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. இந்த வேத பகுதியை 3 குறிப்புகளின் கீழாக நாம் சிந்திக்கலாம். முதலாவது குறிப்பு அரசனுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அரசனின் அழைப்பு என்கிற தலைப்புல. இரண்டாவது அரசியின் மறுப்பு என்கிற தலைப்புல சிந்திக்கலாம். மூணாவது இதனுடைய விளைவுகள். அரசன் அழைத்து அரசி மறுத்ததனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன? இது நமக்கான நல்ல வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. அதையும் நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். முதலாவது அரசனின் அழைப்பு. இப்படிப்பட்ட விருந்து நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில ராஜாவாகிய அகாஸ்வேரு எதற்காக ராணியை அங்கு அழைத்தான்? நிச்சயம் அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். ஏன்னா பல தடவை இந்த வேத பகுதியை வாசி போகும்போது இப்படி நிறுத்தி ஒரு கேள்வியை கேட்டு அதன் அடிப்படையில சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை நம்ம வளர்த்து கொள்ளல. நம்ம அப்படி கேட்கணும். ஏன் இவ்வளோ அங்க பெரிய பெரிய அரசர்கள் இருப்பாங்க, நாட்டினுடைய பிரதானிகள், முதன்மையானவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஏன் இவன் திடீர்னு அரசிய இங்கு வர சொல்லுகிறான்? அதுக்கு என்னதான் காரணம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அழைத்தான்? இந்த கேள்விக்கான பதில வேதம் நமக்கு நேரடியாகவே சொல்லுகிறார். பல தடவை அந்த வேத பகுதியை நம்ம வாசிச்சிருப்போம். இதை கவனிச்சமான சிந்தித்து பாருங்க. 10வது வசனம் அதுக்கான பதில சொல்லுகிறது. 7ஆம் நாளிலே அப்படி விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 7வது நாள் ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தமிழ் வேதத்துல களிப்பாயிருக்கும் போதுன்னா நம்ம என்ன நினைச்சிருவோம்? நாம களிப்புன்னா என்னது? அதாவது சந்தோஷம் நினைப்போம். ரொம்ப லைட்டா அதை எடுத்துக்குவோம். நல்லா சாப்பிட்டு நல்ல திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் போல அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த களிப்புங்கிறதுக்கு அது அர்த்தம் அல்ல. அந்த வேதம் பாருங்க எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும் போது. திராட்சை ரசம் அதிகமா குடிக்கும் போது அதுக்குரிய போதையும் தலைக்கு ஏறும். அப்படிப்பட்ட போதை மிதப்பில் அரசன் இருக்கும் போது அப்படி புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப களிப்பா இருக்கும் போதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னு அர்த்தம் இல்ல. அவ்வளோ திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சு அந்த திராட்சை ரசம் கொடுக்கிற அந்த போதையினால் அவன் இருக்கின்ற போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டியதுதான் கட்டளை. அவன் கட்டளையே இட்டு அனுப்புகிறான். 7 பிரதானிகளை கூப்பிட்டு அந்த 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டு அனுப்புகிறான். இங்க நீங்க வாசிக்கும் போது கவனிச்சீங்கன்னா இந்த வஸ்தியை குறித்து சொல்லுகிற போது அவள் மகா ரூபவதி. இந்த ரூபவதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அழகுகளுக்கெல்லாம் அழகு, அழகிகளுக்கெல்லாம் அழகின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் இப்படி எல்லாம் போட்டிலாம் நடத்துவாங்க. அப்படிலாம் நடத்தி நிறைய நாட்டில இருந்து அழகிகள்லாம் கலந்துக்குவாங்க. அந்த அழகிகள்ல இருந்து எல்லாம் சிறந்த அழகியாக, அழகி மட்டும் இல்ல, அறிவுத்திறன், புத்தி கூர்மை, சமயோஜிதம் இதெல்லாம் பரிசோதிப்பாங்க.
நிறைய பேருக்கு இது தெரியாது. அழக மட்டுமே வச்சு தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ், அப்புறம் வேற என்ன, வேற இல்ல, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. சோ இதுல எல்லாம் தெரிவு செய்யப்படுகிற பெண்கள் அழகில் சிறந்தவர்கள் மட்டுமல்ல, அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சமயோஜித பதில் கொடுக்கிறதிலும் சிறந்தவர்கள். அவங்களதான் இப்படி தெரிந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வஸ்தி தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே சிறந்த ஒரு அருமையான பெண். அதுதான் இந்த ரூபவதின்னு சொல்லுது. இப்போ என்ன காரணத்துக்காக இந்த அகாஸ்வேரு வஸ்திய அங்கு வரவழைக்கிறான் என்றால், இப்படிப்பட்ட புத்தி கூர்மையும் சமயோஜித புத்தியும் உள்ள வஸ்தி தன்னிடத்தில் ஆலோசனைகளை சொன்னால் அது தன்னுடைய போர் திட்டங்களுக்கு உதவியாக இருக்குமே, அந்த நோக்கத்துக்காக வர சொன்னா இல்லையே. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ராஜஸ்ரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை, அவளுடைய அழகை, அவள் எப்படிப்பட்ட அழகுள்ளவளாக இருக்கிறாள் என்கிற அவளுடைய அழகை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிப்பதற்காக வர சொன்னான் என்று பார்க்கிறோம். இங்க ஆங்கில வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மொழிபெயர்ப்புகளும் இந்த இடத்துல சரியா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி அரசன் எதுக்காக அழைத்தானா, இன் ஆர்டர் டு டிஸ்பிளே ஹர் பியூட்டி, அவளுடைய அழகை மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்காக. என்ன ஒரு கேடுகட்ட எண்ணம் பாருங்க. தன்னுடைய மனைவியின் அழக மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்காக வர சொன்ன கேடுகட்ட மன்னன் தான் இந்த அகாஸ்வேர். பயப்பட வேண்டாம், அந்த மன்னன் செத்து போயிட்டான். அதனால நம்மள ஒன்னும் செய்ய மாட்டாங்க. பெர்சிய ராஜ்யம் எல்லாம் போயிடுச்சு, தைரியமா சொல்லலாம். ராஜா அரசியை அழைத்ததற்கான காரணங்களை ரொம்ப தெளிவா வேதம் சொல்லுது. வஸ்தியின் சௌந்தரியத்தை, அழகை ஜனங்களும் பிரபுக்களும் பார்ப்பதற்காக வரவழைத்தான். ராஜா கூடியிருந்த அனைவருக்கும் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை காண்பித்தான், மகிமையை காண்பித்தான், ஆடம்பரத்தை காண்பித்தான். 7 நாட்கள் விருந்து உபசாரங்களை செய்து அவர்களுடைய இருதயத்தெல்லாம் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தான். திராட்சரசம் அளவில்லாமல் பரிமாறப்பட்டது. விரும்பின வகையில குடிக்கலாம், யாருக்கும் லிமிட் எல்லாம் கிடையாது, யாரையும் கட்டாயமும் படுத்தல. எவ்வளவு வேணுமோ நீங்க என்ன செய்யலாம், குடிச்சிக்கலாம். அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில அங்கு வந்திருந்த எல்லாருடைய கவனத்தையும் இன்னும் ஈர்த்து அந்த கவனத்தை கவர்ந்து விட வேண்டும் என்பதற்காக மகா அழகியாக இருந்த தன்னுடைய மனைவியாகிய ராணியாகிய வஸ்திய அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவளுடைய அழகை காட்டி அதனால் அவர்கள் எல்லோரையும் தன் பக்கமாக ஈர்க்க விரும்பினான். ஏற்கனவே அங்க இருந்த எல்லாரும் அகாஸ்வேரு உட்பட திராட்சை ரசத்தினுடைய மயக்கத்தில் இருந்தபோது அவர்களை தன்னுடைய ராணியின் அழகால் இன்னும் மயங்க செய்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அகாஸ்வேருவினுடைய நோக்கம். புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு மோசமான சிந்தனை செயல் பாருங்க. ஒரு ஆணா இருந்து செய்யக்கூடாததை அரசனாக இருந்து இவன் செய்கிறான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். இதற்கு தான் அவன் ஆட்களையே அனுப்புகிறான். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேரை குறிப்பிட்டு மெமுகான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறான். ஏன்னா எல்லாரும் சாதாரணமாக அரசியை போய் சந்திச்சிட முடியாது. அரசிக்குன்னு அரண்மனையில ஒரு தனி இடம் இருக்கும். அங்க பெண்கள் மட்டும் இருப்பாங்க. ஆண்கள் நுழைவதற்கெல்லாம் அங்கு தடை, ஒரு சிலருக்கு மட்டுமே அனுமதி. அப்படி ராஜாவினுடைய உத்தரவு பெற்று செல்லக்கூடியவர்கள் தான் அங்க உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவர்கள் தான் அந்த 7 பேரும். ரொம்ப மரியாதையா ராணிய கவனமா அழைத்து வருவதற்காக இதெல்லாம் செய்து அனுப்புகிறான். எல்லாரும் சாதாரணமா போய்விட முடியாத இடத்துக்கு இந்த 7 பேரும் போய் அரசனுடைய கட்டளைய அரசிக்கு தெரிவித்து அவர்களை கூட்டிட்டு வர போகிறார். அப்படி அரசருடைய செய்தியை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வருவதுதான் அரசிக்கு தகுந்தது. அதான் வழக்கம். அரசர் கூப்பிட்டா அரசி போய் நிக்கணும். அவர்கள் ராஜ உத்தரவை பெற்று
அரசியை சந்தித்து அரசர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லுகிற போது எந்த மறுப்புமே தெரிவிக்காம ராணி அரசரை சந்திக்க சென்று விட வேண்டும். இதுதான் அவங்களுடைய பழக்கம். இந்த 7 பிரதானிகளும் அரசனின் கட்டளையை எடுத்துக்கொண்டு அரசிய ராஜ சமூகத்தில் அழைத்து வருவதற்காக சென்றார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போதான் அந்த திருப்புமுனை அங்கு நடக்கிறது. இவர்கள் அரசியை அழைத்த போது அவள் என்ன செய்தால், அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டாளா இல்லையா என்பதை தான் 12வது வசனம் நமக்கு விளக்குகிறது. இதுவரைக்கும் ரொம்ப சுருக்கமா இந்த அரசனுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். அந்த அழைப்பினுடைய நோக்கத்தை குறித்து பார்த்தோம். மகாரூபவதியாக இருந்த தன்னுடைய மனைவியாகிய அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராணியாக இருந்த வஸ்திய அவளுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி இந்த திட்டங்களுக்கெல்லாம் என்ன ஆலோசனை கொடுப்பாள் என்று கேட்டு அவளை மதிப்போடு அழைத்து வருவதற்காக அல்ல, கேடான ஒரு சிந்தனையோடு அவளை அழைத்து வர சொன்னான் என்று பார்க்கிறோம். இதுக்கு வஸ்தி என்ன செய்தால், அவள் மறுத்து விட்டாள், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அதான் 2வது பார்க்க போகிறோம், அரசியின் மறுப்பு. 12வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். சரிங்களா? இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும்னா வஸ்திக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் தெரியுமா? இந்த நாட்டினுடைய இந்த சாம்ராஜ்யத்தினுடைய அரசன் அவன் அழைக்கிறான். அழைக்கும் போது வரமாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அரசன் ஒரு காரியத்தை கட்டளையாக சொல்லி இருக்க அதை மீறுவது என்பது மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வரும். இதெல்லாம் வஸ்திக்கு தெரியாம இல்ல. நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்ங்கிறது முதற்கொண்டு வஸ்திக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா அவ்வளவு சாதாரணமா ராணியாலாம் ஆயிருக்க முடியாது. சரி, நம்ம கேட்டு பார்க்கணும், ஏன் மறுத்தாள்? அவன் அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் போது இவள் மறுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஏன் வஸ்தி மறுத்தாள்னு? சில பேர்ட்ட நான் கேட்டு பார்த்தேன், சொன்ன பதில்கள் இருக்கிறது. இன்னைக்கு சில காரணங்களை பார்ப்போம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் வஸ்தி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள்? அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இதுக்கான நேரடியான காரணத்தை வேதம் நமக்கு சொல்லவில்லை. அரசன் எதற்காக அழைத்தான் என்பதற்கான நேரடியான காரணத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அரசி வரமாட்டேன் என்று சொன்னதற்கான காரணத்தை வேதம் நமக்கு நேரடியாக சொல்லவில்லை. ஆனா வேத விளக்க வல்லுநர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. இந்த காரணங்களை எல்லாம் அவங்க முன்வைக்கிற போது பெரும்பாலானவர்கள், நல்ல கவனிங்க, பெரும்பாலானவர்கள் வஸ்திக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி சொல்ல போனா, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, வஸ்தியினுடைய இந்த செயல்பாட்டின் காரணமாக அவளை ஒரு வில்லியாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அவளை ஒரு மோசமான பெண்ணாக காட்சிப்படுத்தியும் விலக்கி இருக்கிறார்கள். ஆனா எப்பவுமே ஒரு இடத்துல நெகட்டிவா பேசுறதுக்கு சிலர் இருந்தா பாசிட்டிவா பேசுறதுக்கும் சிலர் இருப்பாங்கல்ல. அது மாதிரி சிலர் வஸ்தியின் பக்கமாக நின்று அவள் சார்பாக அவளுக்காக குரல் கொடுத்தும் இருக்கிறார்கள். எப்பவுமே ஒரு காரியம் நடக்கும்போது இது ரெண்டுமே நடக்கும். தூற்றுவாரும் தூற்றுவாங்க, ஏசுவார் ஏசுவாங்க, பேசுவார் பேசுவாங்க, புகழ்கிறவர்கள் புகழத்தான் செய்வாங்க. அப்படித்தான் இங்கேயும் நடக்குது. இவங்க எல்லாம் பொதுவா வஸ்தியின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் பொதுவா பார்க்கிற போது அரசன் அழைத்தால், அது என்ன நோக்கத்தோட அழைச்சிட்டு போட்டுங்க, அரசன் அழைத்தால் அரசி வந்துதானே ஆக வேண்டும். வரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு என்ன திமிரு இருக்கணும்? என்ன திமிரு இருந்தால் அரச கட்டளையை மீறுவாள். தான் அரசி என்கிற ஆணவம் இவளுக்கு தலைக்கு ஏறிவிட்டது. தன்னை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற கர்வம் தான் இவளை இப்படி வரமாட்டேன் என்று சொல்ல சொல்லி இருக்கிறது என்று வஸ்தியின் மீது பலர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனாலும் வஸ்தியின் பக்கம் நின்று வஸ்தி பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்களும்
இருக்கத்தான் செய்யறாங்க. சரி, இப்ப வஸ்தி வர மறுத்ததற்கான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்கள், வேத விளக்க வல்லுநர்கள் சொல்லுகிற சில காரணங்களை நாம பார்க்கலாம். ஒரு 7 காரணம் இருக்கு. பல காரணம் இருக்கு, அதுல ஒரு 7 காரணம். அதுல முதலாவது பார்த்தோம்னா, இத ரொம்ப பெரும்பாலானவர்கள் வஸ்தியின் சார்பாக இருந்து பேசக்கூடியவர்கள் இதைதான் முன்வைக்கிறாங்க. எதற்காக தான் அழைக்கப்படுகிறேன் என்பதை அறிந்தே வஸ்தி இப்படி செயல்பட்டால் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தன்னுடைய அழகை காட்டி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள திட்டமிட்டிருக்கிற அரசனின் கேடான எண்ணத்தை புரிந்து கொண்டுதான் நான் வரமாட்டேன் என்று அவள் சொல்லி இருக்கிறாள் என்று அவர்கள் வஸ்தியின் சார்பாக வாதாடுகிறார்கள். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், ஒரு நாட்டின் அரசி என்கிற மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வதற்காகவே வஸ்தி இப்படி செயல்பட்டால் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு இழிவான செயல். சாதாரண ஒரு அடிமை பெண்ணையோ அல்லது ஒரு விலை மாதுவையோ காட்சி பொருளாக பயன்படுத்துவதை போல ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அரசியை இப்படி பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடாது. அது அரசி பதவிக்கு அழகல்ல என்பதை உணர்ந்தே வஸ்தி வர மறுத்து விட்டாள் என்று இரண்டாவது காரணமாக சொல்லுகிறார்கள். மூணாவது காரணம், தன்னுடைய அழகை குடிகாரர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவதில் விருப்பமற்றவளாகவே இப்படி செயல்பட்டிருக்கலாம் என்று மூன்றாவது காரணம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது மூணு அவளுக்கு சார்பா பேசக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே அங்க இருக்கிறவர்கள் எல்லோரும் ரொம்ப மோசமான நிலையில குடித்து வெறித்து இருக்கிறார். அகாஸ்வேரும் ஒரு மேட்மேன். அடுத்த வாரம் நான் சொல்லுவேன் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கிறுக்கு மனுஷன்றத. இப்ப சொன்னா அது சுவாரஸ்யம் போயிடும். கிறுக்கு மனுஷன் சொல்லுவோம்ல, மெண்டல் சொல்லுவோம்ல, அது மாதிரி எப்ப என்ன செய்வார்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சில சொல்லுவாங்க. அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும், எப்ப என்ன செய்வார்னே தெரியாதுப்பா. நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு அடி வயிற்றுல எனக்கு வலிக்கும். என்ன காரணம்? கத்தி எடுத்து குத்திடுவான். அது அப்படி நடக்கும்னு நம்ம நினைக்கவே முடியாது. நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமே கத்தி எடுத்து குத்திடுவான். அந்த மாதிரி ஒரு மேன், ஒரு பைத்தியக்கார மனுஷன் இந்த அகாஸ்வேர். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, வரலாற்று காரணங்கள். அடுத்த வார செய்தியில நான் சொல்றேன். சோ அப்படியே இருக்கிற அந்த மனுஷன் குடி வெறியில இருக்கிறான். வஸ்தி அந்த ஆண்கள் நிறைந்த அந்த இடத்துல போய் நின்னா என்னதான் செய்வான்னு யாருக்கு தெரியும்? முட்டாளும் முரடனும் கேடான இருதயத்தை கொண்டிருக்கிறவனுமான இப்படிப்பட்ட மனுஷனுக்கு முன்னாடி எந்த பெண்ணியா போய் நிப்பாங்க? இதெல்லாம் வஸ்திக்கு சாதகமாக சிலர் பேசுகிறாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வஸ்தியினுடைய இந்த செயல் ஏற்கவே முடியாதுங்க. நாலாவது அவங்க சொல்ற காரணம் என்ன? அரசனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து போவதுதான் அரசியினுடைய வேலை. ஆனா வஸ்தி இப்படி எதிர்த்து செயல்பட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளுடைய திமிரை காட்டுகிறது, அடங்கா பிடாரித்தனத்தை காட்டுகிறது, பெண் என்கிற அந்த கர்வத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, இந்த பெண்ணியவாதிகள் ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? ஃபெமினிஸ்ட் சொல்லுவாங்க. பெண்களுக்கு சாதம். எப்பவுமே பெண்களை வரலாற்றில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், பெண் விடுதலை தேவை என்று போர்க்குடி தூக்கி அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? அரசனின் எல்லா கட்டளைகளுக்கும் அதிகார திமிருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாலேயே வஸ்தி இதை நிராகரித்திருக்கிறார். நான் என்ன பொம்மையா? இந்த ஃபெமினிஸ்ட் கேக்குறாங்க. நான் பெண்ணா பிறந்துட்டா நான் பொம்மையா? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணுமா, தலையாட்டணுமா? நீ சொல்ற இடத்துலடா நான் நிக்கணுமா? அப்ப எனக்குன்னு என்ன சுயமரியாதை ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்படி அவங்க எல்லாம் கூட இத செயல்படுத்துகிறவர்கள், அதாவது பெண்களுடைய விடுதலைக்கு ஆதாரமாக வஸ்தியினுடைய செயலை பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆறாவது, ரபிக்கல் ஒரு குரூப் இருக்கிறாங்க, இந்த வேதத்தை விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு குரூப். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வஸ்தி ஏன் வரலன்னு இந்த வேத பகுதியில ராஜ கிரீடம் தரிப்பித்தவளாகன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அதை அவன் இன்னும் கொஞ்சம் மேல போய் எப்படி வளர்க்கிறான்னா, ராஜா வஸ்திய வர சொன்ன போது
கிரீடத்தை தவிர எந்த ஆடையும் அணியாமல் நிர்வாணமாக வந்து நிற்க சொன்னான். அதனால தான் வஸ்தி வர மறுத்து விட்டாள். அப்படி ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு வேதமும் நமக்கு எதுவும் பேசல, வரலாற்றையும் இது இப்படித்தான் இந்த சிந்தனையோட தான் சொல்லியிருப்பாரு நம்ம பார்க்க முடியல. ரபீனியாக்கள் ட்ரெடிஷன் சொல்றோம், அதுல வரக்கூடிய ஒரு விளக்கமா இதை பார்க்கணும். 7ஆவதா ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்துல வஸ்தி கர்ப்பமாக இருந்திருக்கலாம். அந்த கர்ப்ப காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுதலை அவள் விரும்பாமல் மறுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் முன்வைக்கப்படுகிறது. பாருங்க, 7 காரணம் சொல்லிட்டேன். இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எதையுமே உறுதியான காரணமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா பைபிள் சைலண்டா இருக்கு, வேதம் அமைதியா இருக்கு. இப்படி வஸ்தி வர மறுத்ததற்கான காரணங்களை வரலாற்றுல இருந்துதான் நம்ம பார்க்கிறோம். அதை பத்தின ஒரு சரியான விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரசனின் அழைப்பிற்கு அரசி மறுத்துவிட்டாள் என்பதை மட்டுமே வேதம் நமக்கு காட்டுகிறது. இதையும் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் நாம இங்க பார்க்கிறோம். சரியா? இதுவரைக்கும் 2 குறிப்பு பார்த்திருக்கிறோம். அரசனுடைய அழைப்பு பற்றி, அரசியினுடைய மறுப்பை பற்றி. அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, மறுத்ததனுடைய காரணங்களாக என்ன இருந்திருக்கலாம் என்று ஒரு 7 காரணங்களை பார்த்திருக்கிறோம். இப்ப இதனுடைய விளைவை பார்க்கலாம். 3வது, இது ஏற்படுத்தின விளைவு. வஸ்தியின் மறுப்பு அவளுக்கு மட்டுமல்ல, அகாஸ்வேரு அரசாண்ட எல்லா இடங்கள்லயும் இருக்கிற பெண்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்தது. 12வது வசனம் சொல்லுது பாருங்க, வரமாட்டேன் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டு அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ஏற்கனவே மேட் மேன், திராட்சை ரசம் வேற, அதுக்கு மத்தியில இது வேற, எல்லாம் சேர்ந்து ஒரு வெறி கொண்ட, மூர்க்க வெறி கொண்ட ஒரு மனிதனாக அவன் மாறிவிட்டான். ஏன் தெரியுமா? அது அரசியின் இந்த செயலை தனக்கான மிகப்பெரிய அவமானமாக அவன் கருதினான். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க, 127 நாடுகளுடைய அதிபதிகளும் அங்க கூடியிருக்கிறாங்க, பெரிய பெரிய மனிதர்கள். அவங்ககிட்டலாம் 7 நாளா பேசி இதான்னு சொல்லி தன்னுடைய வசதி சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள சம்மதிக்க பண்ணி போர் தொடுக்க போகிறேன், நீங்க எல்லாம் என் கூட வாங்க, நம்ம எல்லாம் ஒரே குலம், ஒரே நாடு, ஒரே தேர்தல் இல்லையே, அப்படி பேசக்கூடாது. நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம், ஒன்னா போய் போர் செய்வோம், ஒன்னா எல்லாம் ஒன்னான்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம், மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா அவர் சம்பாதித்து கொண்டிருக்கிற நேரம், சோறு வெந்து வருகிற நேரம் பானையை போட்டு உடைச்சான மாதிரி அவனுடைய மரியாதையே அங்க கீழே போன மாதிரி அந்த செயல் நடந்துருச்சு. அவனுடைய வீட்டிலேயே அவனுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறத பாக்குறாங்க. இது அரசனுக்கு பெரிய அவமானமாக இருந்திருக்கும். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அரசியே அரச கட்டளையை மதிக்கவில்லை என்பது எல்லாருக்கும் முன்பாக வெளிப்பட்டு விட்டது. இத நினைச்சு அவன் கடும் கோபம் கொள்ளுகிறான். ஓலை கொதிக்கிற மாதிரி அவனுடைய இருதயம் தக 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 தகன்னு கொதிக்குது. இப்படி சொல்லிட்டாளே அரசி, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே. அதை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி சில நேரங்கள்ல ஏதாவது நம்ம நினைச்சது நடக்கலன்னு வைங்களேன், கவனிக்கிறீங்களா? நாம நினைச்சது நடக்கலன்னா நினைச்சதே மறுபடியும் நினைவுல நம்மள நிம்மதி இழக்க செய்துவிடும். அகாஸ்வேருவை இவ்வளவு மூர்க்கம் அடைய வரமாட்டேன் இந்த வார்த்தை எத்தனை லட்சம் கோடி முறை அவனுடைய இருதயத்துல ஓடுச்சோ தெரியல. இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாட் சிச்சுவேஷனை அங்க கொண்டு வந்து சேர்த்துருச்சு. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அரச கட்டளையை மதிக்கவில்லை என்பது வெளிப்பட்டு விட்டது. இதை நினைச்சு அவன் கோபம் அடைகிறான். திராட்சை ரசத்தின் மயக்கம் வேறு, அதனால் ஏற்பட்ட போதையும் கூடிக்கொண்டு எல்லாம் சேர்ந்து அவனை மூர்க்க வெறி கொண்டதாக மாற்றிவிட்டது. அதனால அரசியோடைய இந்த செயலுக்கு என்ன செய்யணுங்கிறத அவன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய அரசவையில இருந்த பண்டிதர்கள்னு வேதம் சொல்லுது. பண்டிதர்கள்னா ஞானிகள், நாட்டு சட்டங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சவங்க, நாளும் தெரிந்த நல்லவர்கள்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி அங்க அரசர் அவையில எப்பவுமே இந்த மாதிரி இருப்பாங்க. அரசர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டு
என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு செயல்படுவார். 13-15 வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படி அவருடைய அமைச்சரவையில் இருந்த 7 பிரபுக்கள் கிட்ட, பிரதானிகள் கிட்ட, பண்டிதர்கள் கிட்ட கேள்வி கேட்கிறார். 15வது வசனத்துல பாருங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அவனோட கேள்வி இதுதான். 16வது வசனத்துல இருந்து, அப்பொழுது மெமுகான், அங்க ஒரு பிரதானிகள்ல முக்கியமானவனாக, எல்லாராலும் ரொம்ப மதிப்பு பெற்றவனாக ஒருவர் சொல்லுகிறார். இந்த தெனாலிராமன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப அறிவு சாமர்த்தியம் படைச்சவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அக்பர் பீர்பால் கதையில வர்ற பீர்பால் மாதிரி. அந்த மாதிரி மெமுகான் அந்த அகாஸ்வேருக்கு இருந்த ஆலோசனைக்காரர்கள் முக்கியமான ஒரு ஆலோசனைக்காரராக இருந்திருக்கலாம்னு சொல்லுங்க. அவன் வந்துருச்சு ஒரு பெரிய காரியத்துக்கு 3 காரியம் அவன் சொல்றான். முதல்ல வஸ்தி செய்த அந்த செயல் எத்தனை தவறானதுன்னு சொல்லுகிறான். இதனால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுகிறான். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுகிறான். இந்த 3 தான் 16 22 வரை உள்ள வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். அவன் முதல்ல சொன்னது என்னது? ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா நாடுகள்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கூட அநியாயம் செய்து விட்டாள். அவ அப்படி செஞ்சிருந்திருக்க கூடாது, ஆனா செய்து விட்டாள். 16வது வசனத்துல சொல்லுகிறான். 17வது வசனத்துல அதனால என்ன நடக்க போகுது? வஸ்தி ராணியே அகாஸ்வேரு சொல்லி அனுப்பின போது வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டா ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் தங்கள் புருஷரை எப்படியா மதிப்பாங்க? வீட்டுல ஆண்களுக்கு மரியாதையே இல்லாம போய்விடுமே. அவன் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் மாதிரி மெமுகான் செய்யற வேலை இது. ஏற்கனவே அங்க பெண்கள் எப்படி நடத்தப்படுவாங்கன்னு நமக்கே தெரியும். இப்ப அதுக்கு மத்தியில எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புல இவன் எண்ணெய ஊத்துறான். அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாக எண்ணுவார்கள். இதெல்லாம் ஒரு இப்படிலாம் நடந்துரும்னு ஒரு பேசுறது, நடக்கல இப்படி நடந்துரும்னு பேசுறது, நடந்துரும்னு நினைக்கிறது சரிதான், ஆனா கவனமா இருக்கணும். அதுல இப்படி நடந்துருமோ, வீட்டை விட்டு நான் வெளியே போனா லாரி என் மேல ஏறிடுமோ அப்படின்னு நினைச்சா என்னைக்கு வெளியில போறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை பாக்குறது, அது மாதிரி இவனுடைய நினைப்பு. இவங்க எல்லாம் அப்படி செஞ்சிருவாங்க. அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இதனால என்ன நடக்க போகுது? எல்லார் வீட்டிலையும் வீடு வீடா மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். அசட்டை யார் பண்றா? மனைவி புருஷனை அசட்டை பண்ணுவானா? எரிச்சல் எங்க வரும்? புருஷன் மனைவி மேல எரிச்சல் படுவானா? வீட்டுக்கு வீடு கதவு இருக்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் நம்ம ராஜ்யத்துல இந்த செய்தி போய் சேர்ந்த உடனே இதுதான் நடக்க போகுது ராஜா, இதை நாம தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது உடனடியாக செய்துவிட வேண்டும், அதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிதான் அவன் ஒரு ஆலோசனை சொல்றான். 19வது வசனத்திலிருந்து, ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தினி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அவன் என்ன சொல்றான் உங்களுக்கு புரியுதா? இப்படி யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவனை அவமதித்தால் வீட்டை விட்டு விரட்டணும். அவ மனைவியா இருக்கக்கூடாது. அவ மனைவியா இருக்கிறதுக்குரிய தகுதியை இழந்து விட்டால் அவளை தள்ளிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும். ராஜாவே இதுக்கு நீங்க தான் முன்மாதிரியா இருந்து செயல்படணும். எப்படி கொண்டு வந்து கொல்லிக்கட்டைய இன்னும் எண்ணெயோட கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அது அகாஸ்வேரு இருந்த கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல வஸ்திய அரசி பட்டத்திலிருந்து தூக்கி விடுங்க. இனிமே வஸ்தியோட முகத்தை நீங்க பார்க்கவே கூடாது. இனிமே அவங்க மனைவி கிடையாது, அரசி கிடையாது. எல்லா ஸ்தானத்துல இருந்து அவளை எடுத்து தூக்கி விடுங்க. அந்த இடத்துக்கு வேறொரு பெண்
அவன் பயன்படுத்தும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க, வஸ்தியை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு பெண். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். அவன் கோபத்தோட உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப என்ன சொல்றான்? வஸ்தி உத்தமி அல்ல. உங்க வார்த்தையை மீறி நடந்ததுனால வஸ்தி உத்தமி அல்ல, அவளை தள்ளிருங்க. அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய ஒரு பெண்ணை அரசியாக ஏற்படுத்துங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த அகாஸ்வேரு கொஞ்சமாவது யோசிக்கணுமா வேணாமா? வஸ்தியோட எத்தனை காலம் வாழ்ந்திருப்பான், எத்தனை காலம் ராணியா இருந்திருப்பான், எத்தனை முறை சந்தித்திருப்பாங்க, பேசி இருப்பாங்க, எவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருப்பாங்கல்ல. இந்த ஒரு நேரத்துல ஏன் இவன் தடுமாறிட்டான்? காரணம் என்னன்னா, அந்த மூர்க்க வெறிங்க, அந்த கோபம். நல்லா கவனிங்க, இது ஒரு பாடம். அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு போகும்னு சொல்லுவாங்க பாருங்க, சும்மா பொதுவா இப்ப சொல்லுவாங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவு இப்படிப்பட்ட அழிவை தான் கொண்டு வந்து சேர்க்கும். மனம் பதட்டமா இருக்கா, ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்களா, மூச்சு மேலையும் கிளையும் வாங்குதா, முடிவெடுத்துறாதீங்க. போய் ஒரு இடத்துல கொஞ்சம் காமா உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சு கொஞ்சம் அழகா ஒரு இடத்துல நல்ல மூச்சை மெதுவா இழுத்து விட்டு கொஞ்சம் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடந்தது என்னன்றத கொஞ்சம் சிந்தித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. தேவைப்பட்டா நல்ல ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளுங்க. அவசர கதியில எடுக்கிற எல்லா முடிவும் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிடும். யாரோ ஒரு பெரியவர் சொல்லி வச்சிருக்கிறார், ஆட்டோல பின்னாடி எழுதி வச்சிருக்கிறார். ஆட்டோக்காரனுக்கு இருக்கிற அறிவை பாரு. அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஆம்புலன்ஸில் கொண்டு சேர்க்கும், மறந்துடக்கூடாது. அகாஸ்வேரு அப்படிதான் ஆம்புலன்ஸ்ல போக போறாரு பாருங்க. இனி அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பாருங்க. ராணியாகி எஸ்தர் வந்த பிறகு அல்ல, அவனுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் அதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? இது மெமுகான் சொன்ன உடனே 21வது வசனத்துல பாருங்க, இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினர். ராஜாவுக்கு நலமா இருக்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கியா? இந்த பிரபுக்களுக்கு ஏன் நலமா பட்டுச்சு? எனக்கு அது புரியல. யோசிச்சு பாக்குறேன். அப்ப இவங்க பூராமே ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. இதில் ரொம்ப பழசா கிளவியா போயிருச்சு. ஒரு வீட்டை மாத்தணும்னா மாத்திரலாம், ஒரு வண்டியை மாத்தணும்னா மாத்திரலாம். இத ஒன்ன மாத்துறதுக்கு ஒரு வழியே தெரியலையே என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு. அரசனோட கூட இவனும் சேர்ந்துட்டான். அங்க லட்டு குடுக்கறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டனே ஓடுறவனோட சேர்ந்து நம்மளும் ஓடி ஒரு லட்டை வாங்கிறவன் ஓடுவான் பாருங்க, அது மாதிரி ஓடிட்டான் இவனும் கூட சேர்ந்து. பிரபுக்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ என்ன ஒரு அருமையான முடிவு. அவ அப்படின்னாலே நீ கீழ்படியல போ, அடுத்த ஆளை கூட்டிட்டு வா. வசதியா போச்சா இல்லையா அவனுக்கு? அதுதான் அங்க நடந்தது. எங்க இருக்கு 21வது வசனத்துல, இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, யோசிக்கல, சிந்திக்கல, வேற ஆலோசனை கேட்கல. அங்க கூடியிருந்த எல்லா ஆண்களுக்கும் திராட்சை ரசம் கொடுத்த களிப்பை விட இந்த வார்த்தையின் களிப்பு மிக சந்தோஷத்தை கொடுத்து விட்டது. ஆகவே சந்தோஷத்தின் உச்சத்தில் அங்கிருந்த எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டேன். எடுத்து எழுதி அனுப்பிட்டாங்க. 22வது வசனத்துல, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும், இத எல்லா ஜனங்களுடைய பாஷையில சொல்லணும், அந்தந்த நாட்டுல இருக்கிற நாட்டு சட்டங்கள்ல எழுதணும், எல்லா ஜனங்கள் பேசுகிற பாஷையில பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு கட்டளையாக எழுதி அனுப்பிட்டோம். இவ்வளவு நடந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? வரமாட்டேன், இந்த ஒரே வார்த்தை வரமாட்டேன்னு வஸ்தி செய்த அந்த மறுப்பு அரசவையில ஒரு பெரிய பிரளயத்தையே கொண்டு வந்துருச்சு. இது அரசவையில மட்டும் இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, வஸ்தியினுடைய இந்த மறுத்தல் அகாஸ்வேரு அரசாண்ட அத்தனை நாடுகள் இருந்த பெண்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அது காரணம் தான், கட்டளையாகவே எழுதி அனுப்பிட்டான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அரசன் உட்பட கூடி பேசி இப்படி ஒரு முடிவை எடுத்து அதை தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் கட்டளையாக எழுதி அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். இதுவே அரசியின் மறுப்பினால் உண்டான விளைவுகள். உண்மையிலேயே வஸ்தி அரசனை அவமதித்தாளா?
கொஞ்சம் பொதுவா ஒரு நியூட்ரலா நம்ம கேட்டு பார்ப்போமே. ஒருவேளை வஸ்திக்கு என்ன நிறைய பேர் வஸ்தியை ரொம்ப வில்லியா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க இன்டர்நெட்ல வாசிச்சு பார்த்தாலும் சரி, வஸ்தியை பத்தி ப்ரீச் பண்ண சிலரும் கூட வஸ்தியோட செயல் ரொம்ப கேடானது அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே வஸ்தி அரசனை அவமதித்தாளா? இதை ஒரு பெரிய அவமானமாக அரசன் எடுத்துக்கொண்டானே, இது அப்படிப்பட்ட அவமானமா? கொஞ்சம் கேட்டோம்னா, ஒருவேளை வஸ்தி அரசனை அவமதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவளாக இருந்திருந்தால் இந்த விழாக்கள்ல எதிலையுமே அவ பங்கேற்று கொள்ளாமல் இருந்திருப்பான், தனியா போயிருந்திருப்பான். இங்க ஆண்களுக்கெல்லாம் அந்த அலங்கார மண்டபமா அங்க விருந்து நடந்து கொண்டிருக்கிற போது ராணி அந்த ஆண்களுடைய பெண்களுக்கெல்லாம் விருந்து செய்து கொண்டிருந்தாள்னு பாக்குறோம். அந்த ராஜ கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாற்றக்கூடிய செயலை அவள் அங்கு செய்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதுவரையும் அரசனுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்த வஸ்தி இந்த ஒரு காரியத்தில் மட்டும் தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவையில்லாம நம்ம வஸ்தி என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வில்லியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்குலத்துக்கே ஒரு கேடான ஒரு பெண்ணாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க யார முதல் குற்றவாளியா பார்க்கணும்னா அகாஸ்வேருவை தான் பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மேடு மேன பைத்தியக்காரன கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால கோவப்பட்டான், கூப்பிடாம எஸ்தர் வந்ததுனால சந்தோஷப்படுறான். செங்கோலை நீட்டி, எஸ்தர் ராஜாத்தியே நீ வந்த காரணம் என்ன, நீ என்ன கேட்கிறாய், நீ கேட்டா ராஜ்யத்தின் பாதியை கூட உனக்கு தர்றேன். நான் சொல்லல மேட்மேன் கிறுக்கு பைய. எஸ்தர் கிட்ட ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை கேட்கிறான். எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் தர்றேன். அவ்வளவு நல்லவனா நீ அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா ஒரு நிமிஷம் வஸ்தியை கூப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்னுடைய ராணியை கலந்து. அவன் ஆம்பளை. எஸ்தர் ராஜாத்தியே சாரி வஸ்தி ராஜாத்தியே உனக்கு என்னமாச்சு, நான் வர சொன்னேனே ஏன் வரல, என்ன பிரச்சனை உனக்கு, இந்த காரணத்தை சொன்னோடனே ஓ இதான் காரணமா, ஓகே ரைட் பரவாயில்ல. ஆனா அவன் அந்த நிலையில இல்லையே. திராட்சரசம் என்னென்ன வேலை செய்யுது, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. பாத்தீங்களா, இதெல்லாம் வருது பாருங்க. இத சொல்லியே அரசாங்கம் அதை வித்தே அதுல காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இத சிந்திக்க புரிந்து கொள்ள இருதயம் இல்லாதவன் ஆமங்க குடிக்கிறது மோசங்க தப்புங்கன்னு சொல்லிட்டு போய் முதல்ல ஒயின் ஷாப்ல போய் நிக்கிறான், குடிக்கிறான். கேட்டா நான் இல்லைன்னா அரசாங்கம் எப்படி நடக்கும், நான் கொடுக்கற காசுனால தானே அரசாங்கம் நடக்குது. அடே ஓ வீடு கெட்டு போகுது, நாடு கெட்டு போகுது, அது பரவாயில்ல அது பரவாயில்ல. அந்த மாதிரி மேன் நகாஸ்வேர் எஸ்தர் ராஜா திட்ட காட்டின இந்த அன்பை ஏன் வக்தி ராஜா திட்ட காட்ட முடியல? என்னென்ன நடந்துச்சோ நமக்கு தெரியல, வேதமும் அதை சொல்லல. டைம் டிராவல் பண்ணி நம்ம போய் அந்த பார்ட்டிலையும் கலந்துக்க முடியாது. அதனால இதுதான் நமக்கு தெரிஞ்சது. தேவையில்லாம ஒரு பெண் மேல நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ரொம்ப நிதானிக்கணும். வேதம் என்ன சொல்லுதோ அதை நாம புரிஞ்சுக்கணும், அந்த மட்டோட நின்றணும். ஆண்டவர் கடல் அலைகளை பார்த்து சொன்னாராம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இத்தோடு அடங்க கடவுள். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சாதாரணமா இருக்குல்ல. நீங்க ஒரு நாள் கடற்கரையில போய் நில்லுங்க, எத்தனை அலை வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு அலையும் எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு கவுண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அவருடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அந்த அலைகள் இதை தாண்டி வரக்கூடாது, வருதுன்னாலும் அவர் சொன்னாதான் வரும். எத்தனை மீன் இருந்தாலும் ஒரு மீன் அவர் சொன்னா அந்த மீன் தான் போய் முழுங்கும். சண்டை போடாது. அங்க நிறைய மீன்கள் இருந்திருக்கலாம், சண்டை போடாது. அவர் உன்ட்ட சொன்னார், இருந்தாலும் நான் போய் யோனாவை முழுகிட்டு வந்துடுறேனே, எனக்கு இந்த தடவை வாய்ப்பு கூட அப்படிலாம் கேட்காது. அவர் சொன்னது மட்டும்தான் நடக்கும். அப்படி இந்த நடந்த சம்பவத்திலையும்
இதெல்லாம் மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக நடந்த போதிலும் இவைகளையெல்லாம் கர்த்தர் ஆண்டு கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். 1வது அதிகாரம் முழுசும் வாட்சமே, எங்கேயாவது தேவன், கர்த்தர், ஆண்டவன் ஒரு வார்த்தை வருதா? இல்லையே. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாவற்றையும் ஆளுகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர். இதுல நம்ம படிக்கிற முதலாவது பாடம் இதுதான். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற பாடங்கள் என்ன? அதுல முதலாவது நம்ம படிக்கிற பாடம், கர்த்தர் சர்வ அதிகாரம் கொண்டவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பாவம் செய்கிற போது, அந்த பாவத்தின் விளைவுகளாக பல காரியங்கள் நடக்கிற போது ஆண்டவர் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு, அவைகளுடைய போக்கில் விட்டுவிட்டு அமைதியாக அவர் இருந்து விடுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் கவனித்து எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த அகாஸ்வேரு எத்தனை பெரிய அதிகாரமும் ஆடம்பரமான வசதிகளும் ஆளுமையும் கொண்டிருந்த போதிலும், எல்லா தேசங்களையும் 127 நாடுகளை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருந்தவனாக இருந்த போதிலும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்காதுங்க. ராஜாவினுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிற தேவன் அவன். அவ்வளோ நாடுகள், அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ பலம், அவ்வளோ பணம், அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ புகழினுடைய உச்சி, அப்படிப்பட்ட மனிதனாக இருந்த போதிலும் அவனுடைய விருப்பங்களுக்கும் முடிவுகளுக்கும் எது நடக்கிறது இல்லை. அவன் நினைச்சது நடக்கிறது இல்லை, அவன் முடிவு பண்ணது நடக்கிறது இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இந்த சம்பவத்திலே அதான் பார்க்கணும். ஒவ்வொரு மனிதன் செயல்படுகிற விதத்திலையும் கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறது. அது நமக்கு ரொம்ப ஆறுதலை தரும். பாவகரமாக செயல்பட்டு போகிறவனாக இருந்த போதிலும் கூட அவனையும் கர்த்தர் ஆளுகிறார். அதையும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அகாஸ்வேருவின் அதிகாரத்தையும் ஆடம்பரத்தையும் விளக்குகிற இந்த வசனங்களுக்கு பின்னாக கர்த்தருடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் நினைச்சது நடக்கல, ஆனா அவர் முன்குறித்ததும் தீர்மானித்ததுமே நடக்கிறது. கர்த்தருடைய மக்களாக இது நமக்கு எத்தனை பெரிய நம்பிக்கையையும் ஆறுதல்களையும் கொடுக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். நமக்கு மேல எவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது, நம்மை ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நம் மீது செயல்பட முடியாது என்பதை ஆணித்தரமாக நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்த தேவனே என்னையும் ஆளுகிறவர், நம்மையும் ஆளுகிறவர் அவர்தான். மனிதர்கள் நினைக்கிறதல்ல, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய வழி நடத்துதல்களுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வதுதான் சிறந்தது. என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரே என்னுடைய தேவன். நான் சிறுமைப்படுவதாக இருக்கலாம், நான் துன்பப்படுவதாக இருக்கலாம், வேதனைப்படுவதாக இருக்கலாம், வியாதியை அனுபவிக்கிறதாக இருக்கலாம், எதா இருந்தாலும் என் தேவன் என்ன அனுமதிக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கை. நான் என்ன நடக்கிறேன்றது என் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதாங்க நம்ம வாழ்க்கையில? இல்லையே. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்தா என்ன மோசமா போயிருவோன்னு யோசிச்சு பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய நினைப்பேன், நான் நினைக்கிறது மட்டும் எனக்கு நடந்தா ஒரு பெட்டி நிறைய பிஸ்கெட்டா எனக்கு கிடைக்கணும். கொஞ்சம் வயது வந்த போது நினைச்சேன், எனக்கு மட்டும் நான் நினைக்கிறது நடந்தா நான் தான் பெரிய கம்பெனில ஒரு பெரிய அதிகாரி, லட்சக்கணக்கில் பணம், வீடு, பங்களா, காரு எல்லாம் நடக்கும். நான் இப்படி நல்லத சொல்லலாம், கேட்ட சொல்ல முடியுமா? அப்படி நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா நான் கடவுள் ஆயிடுவேனே. அப்புறம் கடவுள் எதற்கு? ஆளுகிறவர் அவரியா? நான் நினைக்கிறதெல்லாம் என் வாழ்க்கை நடக்காது. அவர் நினைக்கிறது தான் நடக்கும். அவர் நினைக்கிறது எப்பவுமே பெஸ்ட், தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். எங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிச்சிருப்போங்க. ஆண்டவரே நீர் இதை கொடுத்தால் நல்லா இருக்கு ஆண்டவரே. நம்ம பெட்டிஷன் வைக்கும் போதே அது ஒரு ரெக்வஸ்ட் டிரான்ஸ்பர் பெட்டிஷனா தான் வைப்போம். ஐயா
இது கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். அது கிடைக்காம போயிடும். ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொடுப்பார். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமா இருக்கும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறார், எல்லாரையும் ஆளுகிறார், நம்மையும் ஆளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்கிறது. அகாஸ்வேர் நினைச்சது நடக்கல, ஆண்டவர் நினைச்சது அங்க நடக்கிறது. இதை முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது, வஸ்தியினுடைய வீழ்ச்சியை எங்க பார்க்கிறோம். அரச பதவியிலிருந்து அவர் தள்ளப்படுகிறார். அடுத்த அதிகாரத்தில் எஸ்தர் அந்த பதவிக்கு வருகிறார். வஸ்தியின் வீழ்ச்சி எஸ்தரின் எழுச்சிக்கு காரணமாக அமைந்தது. வித்திட்டது என்ன பார்க்கிறோம். வஸ்தியின் இந்த செயல்பாட்டின் காரணமாகவே அரசன் வஸ்தியை அரசியின் பதவியிலிருந்து நீக்கி விடுகிறான். இதுவே எஸ்தர் அரசியாக அரியணை ஏறுவதற்கு வழிவகுத்தது. இதுவும் கர்த்தருடைய திட்டம், அவருடைய நடத்துதல். என்ன காரணத்தினால வஸ்தி வர மறுத்து விட்டால் என்பது உறுதியா தெரியாதுன்னு பார்த்தோம். ஆனா அதையும் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தில் செயல்படுத்துகிறார். செயல்படுத்தி வஸ்தி கீழிறங்க, எஸ்தர் மேலேற அவரே காரியங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோனின் அரசனாக இருந்த நேபுகாத்நேச்சார், அவனை குறிச்சு தானியேல்ல வாசிக்கிறோம். தன்னுமை வல்லமை மகிமை அதெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த சாம்ராஜ்யத்தையே முடிவுக்கு கொண்டு வந்து இன்னொரு சாம்ராஜ்யத்தை எழும்ப பண்ணின தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த செயலையும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்னு பார்க்கணும். மூணாவது முக்கியமான ஒரு பயன்பாடு, எந்த ஒரு செயலையும் முன்பின் ஆராயாமல் உடனடியாக தீர்ப்பு செய்யாதீர்கள். வாழ்க்கையில நம்ம செய்யற பெரிய தப்பு இதுதான். அகாஸ்வேரு மாதிரி வஸ்தி இடத்துல ஒரு விசாரணையுமே இல்லை, உடனடியான தீர்ப்பு. ஏன் அரசி வர மறுத்து விட்டால் என்ற கேள்வியை கேட்டு சிந்தித்திருந்தான் அவன் இவ்வளவு மூர்க்க வெறி கொண்டு செயல்பட்டு இருக்க மாட்டான். அந்த சூழ்நிலையில் அவன் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்ததுதான் காரணமா போயிடுச்சு. எனக்கு வெறுத்த அவமானமா போயிடுச்சே, எனக்கு அவமரியாதையா போயிடுச்சே, நான் எப்படி இனிமே இவங்க முன்னாடி முகத்தை காட்டுறது? அங்க என்ன வருது? உணர்ச்சி வருது. அங்க புத்திக்கு இடம் இல்லாம போகுது, அறிவு சிந்திக்க விடாமல் போகிறது. பாத்தீங்களா, சிந்தித்திருந்தா என்ன காரணம் விசாரித்திருப்பானா இல்லையா? காரணத்தை விசாரிக்காமலேயே தண்டனை. இது எவ்வளவு அநீதி இல்ல? எந்த குற்றவாளிக்காவது இது செய்யப்படுமா? ஒரு கோர்ட்ல இவன் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான். ஜட்ஜு வந்த உடனே அவனை பார்க்க கூட இல்லாம அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டது அவனை தூக்குல தொங்க விடுங்க. எதுவா நீதி நியாயம்? மேட்மேன் அகாஸ்வேர் அப்படிதான் செஞ்சுட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கலாங்க. நமக்கு எதிராக மனிதர்கள் பேசலாம், செயல்படலாம். அப்படி பேசுறத போலையும் செயல்படுவதை போலவும் தோன்றலாம். தோற்றத்தை வைத்து காட்சியை உறுதிப்படுத்தாதீர்கள். அந்த நேரத்தில் உங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவி அவனுடைய அகாஸ்வேரு திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருந்த போது, அந்த மாதிரி உணர்ச்சி மிகுந்திருக்கும் போது அப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் சிந்தனைக்கு இடம் கொடுத்து வரப்போகிற பல ஆபத்துகளுக்கு நம்மை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதுதான் சிறந்தது. இந்த நிதானித்து சிந்திக்கிற பக்குவம் இல்லாததுனாலதான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், அதுல போய் சிக்கிறோம். ஆகவே கவனமா இருக்கு. சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். எது நடந்தாலும் உங்க மனசை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. உணர்ச்சியில பறந்துடாதீங்க. திடீர்னு யாராவது வருவாங்க, உன் பேருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்திருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? எனக்கா 1 கோடியா அப்படின்னு வாயெல்லாம் பலந்துக்கிட்டு பறந்துடக்கூடாது. உணர்ச்சி அந்த உடனே அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மனசு அந்த 1 கோடியில என்னென்ன செய்யணும்
முதல்ல இந்த பால்காரனுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அரிசிக்காரனுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு இதை முடிச்சு பார்த்தா அது கனவா இருக்கும். அல்லது அந்த வந்து சொன்னான் பாருங்க, அவன் என்ன சொல்லிருப்பான், இப்படி சொன்னா நீ எப்படி சந்தோஷப்படுவேன்னு பாக்குறதுக்காக சொன்னேன்பா, உன்னைய பிராங்க் பண்ணேன்பா. அதனால ஒரு நிமிஷம் சட்டுன்னு வானத்துல பறந்து போயிடக்கூடாது. எந்த ஒரு பெரிய செய்தியை கேட்டாலும் அல்லது ரொம்ப துன்பமான செய்தியை கேட்டாலும் படார்னு விழுந்து ஸ்பிரிட் உடைஞ்சு போயிடக்கூடாது. அங்க நிதானிக்கணும், ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. ஓகே, என்ன நடந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி எண்ணி குடிங்க, நல்ல மூச்சை மெதுவா இழுத்து இழுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு புத்திக்கு இடம் கொடுத்து சிந்தித்தால் தப்பலாம். சிந்திக்கவில்லை என்றால் மாட்டுவோம். இது ஒரு பாடம். இன்னொரு முக்கியமான பாடம், ஆணாதிக்கத்தை விட்டு விடுங்கள். சமீபமா இந்த ஆணாதிக்கம் நம்மளை சுத்தி சுத்தி வருது. இந்த ஆணாதிக்கத்தை விட்டுருங்க. சில நேரங்கள்ல ஆண்களாக நாம் நினைப்பதற்கு எதிரான நிலைப்பாட்டை நம்முடைய மனைவிகள் எடுக்கிற போது அகாசுவர்வை போல கோவப்பட்டு மூர்க்கம் அடைந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. எதை சொன்னாலும் நீ எனக்கு எதிர்த்துதான் செய்வேன்னு எனக்கு தெரியும், இனிமே உன்னோடலாம் வாழ முடியாது. மேட் மேன் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, முட்டாள் மாதிரி. எஸ், சில நேரங்களில் நம்முடைய மனைவி நம்ம சொல்றதுக்கு அகைன்ஸ்டா தான் சொல்லுவாங்க. எல்லா நேரமும் நமக்கு ஜால்ரா படணும்னு அவசியம் இல்லையே. அவங்களுக்கும் அறிவு இருக்கா இல்லையா, மூளை இருக்கா இல்லையா, சிந்திப்பாங்களா சிந்திக்க மாட்டாங்களா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்க வேண்டியது கணவனாக நம்முடைய பொறுப்பு. அதை கேட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு எவ்வளவு சூப்பர் முடிவு தெரியுமா? சரி, மனைவி மறுக்கிறாங்க, இதனாலதான் உன்கிட்ட எதுவுமே கேட்கறதுல நானே செஞ்சுட்டு போயிடுறது, அதுக்கு பேர் தான் ஆணாதிக்கம். அதனால வரக்கூடிய துன்பங்களை நீங்க அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம உன் குடும்பமும் சேர்ந்துதானே அனுபவிக்கும். அப்ப அந்த நேரத்துல ஏன் அந்த ஆணாதிக்கம் அங்க அப்படி போகுது? நாங்கிற பெருமை, நாங்கிற ஆணவம், நாம் போய் இருதயத்துல இருந்த என்ன ஒரு நாம் போய் இவட்ட ஆலோசனை கேட்கறதா, இவளுக்கு என்ன தெரியும், அதான் ஆணாதிக்கம், அதான் திமிரு. அகாஸ்வேரு பார்க்கும் போதெல்லாம் இந்த இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்க மனைவி கிட்ட கேளுங்க, கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நல்ல அருமையா ஒரு காஃபி ஏதாவது போட்டு அல்லது ஏதாவது ஒண்ணு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு, இப்படி இருக்கும்னு நினைச்சு நான் சொன்னேன், ஏமா வேணான்னு சொன்னேன், அதுக்கான காரணத்தை கொஞ்சம் சொல்ல கேட்போம். அப்படி அவங்க சொல்லும் போது அது நல்ல ஆலோசனையாக இருந்தா அதை பாராட்டுங்க. எஸ், இதை நான் சிந்திக்காம போயிட்டேனே, பாத்தியா, நல்ல வேலை நான் உன்கிட்ட கேட்டேன், நல்ல வேலை நீ வேணான்னு சொன்ன, செஞ்சிருந்தா இதெல்லாம் சிக்கி இருப்போமே, இதை நான் சிந்திக்காம போயிட்டேன், நல்ல வேலை, ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கவுன்சிலிங், விட்டுறணும். சில நேரங்கள்ல அவங்க சொல்றது லாஜிக்கலா சரியில்லாம கூட இருக்கலாம். அது காரணம் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப அதை விளக்கப்படுத்தணும். பாருமா, இப்படி எல்லாம் இருக்கும், அதனுடைய சாதக பாதகங்களை விளக்கி இதுல நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால தான் இப்படி செய்யலாம் நான் யோசிக்கிறேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க நான் இப்படி யோசிக்காம போயிட்டேன், அதுக்கு தாங்க உங்களை மாதிரி நல்ல புத்தியுள்ள கணவர் வேணும்ன்றது. ஒருத்தர் இப்படி பாராட்டி வாழ்ந்தீங்கன்னா, ஏங்க நான் உயர்வு நிகழ்ச்சி வஞ்ச புகழ்ச்சி அணிலாம் சொல்லலைங்க, உண்மையான கணவன் மனைவி இப்படி தாங்க இருப்பாங்க, பிரைஸ் பண்ணுவாங்க. என்ன அறிவு கொழுந்து என் கணவன், அப்படியே சந்தோஷப்படுவாங்க. உண்மைங்க இது. நீங்க உண்மையிலே இந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்களேன், இந்த உலகம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு. இது இல்லாததுனால தாங்க வீடே காடா இருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கு. எங்க வீட்லயும் நிம்மதியா இல்ல, வெளியிலையும் நிம்மதியா இல்ல, அப்படியே இந்த அகாஸ்வேரு மேட்மேன் மாதிரி தெரியுது. அப்படி இருக்காதீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க,
உங்களுடைய சரிபாதி, உங்களுடைய சரீரம், உங்களுடைய மனைவி, அவங்களுக்கும் நல்ல சிந்திக்கிற திறன் இருக்கு. நல்ல ஞானமா முடிவுகளை எடுப்பாங்க. பலவீனமான பாண்டம்னு மண் பாண்டத்துக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது. ஆண்டவர் எதுல பலவீனமான பாண்டம்னு சொல்லி இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படும். உண்மையே சொல்றேன், நான் வெக்கப்படுறது இல்ல. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் நான் எடுக்க போறேன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் நான் செயல்படுத்த போற முடிவா இருக்கும். மனைவிட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். அவங்க சொல்றதுல நியாயம் இருந்தா ஓகே, அந்த பிளான் அப்படியே டிராப் பண்ணிடும். சரியா புரியாம இருந்தாங்கன்னா அதை விளக்கப்படுத்துங்க. அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாப்பா இதை நான் கவனிக்கல, நல்லது, இதை நம்ம செய்வோம், நிச்சயம் செய்வோம்ப்பா. அப்ப எவ்வளவு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனும் எனக்கு சப்போர்ட்டா வர்றதை விட நான் எதை பெருசா நினைப்பேன் தெரியுமா? என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட்டா வர்றது. என் ஒய்ஃப் என் கூட இருந்தா நான் எதையும் சாதிப்பேன். நான் சொல்லுவேன் அடிக்கடி என் ஒய்ஃபு கிட்ட, ஒய்ஃப் சொல்லல, இந்த உட்கார்ந்து இருக்காங்க, முடிஞ்ச பிறகு கேட்டு பாருங்க, வேற யாரும் எதுவும் வேணாம், நீ இருந்தா போதும். அதேதான் அவங்களுடைய நிலைப்பாடும். அந்த மியூச்சுவல் லவ், அந்த கன்சர்ன், அந்த மதிப்பு, அதெல்லாம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை எத்தனை இன்பமா இருக்கும் தெரியுமா? அப்படி வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து விசுவாசிகளாக திருமணத்துல சேர்ந்து வாழ சொல்றார். ஆனா விசுவாசிகளா இருந்த போதிலும் இந்த உண்மை புரியாம நடந்துக்கிறதுனாலதான் பிரச்சனைகள்லாம் வரும். அகாஸ்வேரு மேடமேன் மாதிரி ஆணாதிக்கத்தோட வாழ்ந்துடக்கூடாது. இது ஒரு பெரிய பாடம். என்னதான் இருந்தாலும் வஸ்தி போனதை நினைச்சு அகாஸ்வேரு வருத்தப்பட்டிருக்கலாம். 2வது அதிகாரம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு காலகட்டம் வருது, உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கலாம். வஸ்திக்கு செய்ததை நினைத்து பார்க்கிறான். வரும் ஒரு காலம், எல்லா உறவுகளையும் அப்படிதான் பார்க்கணும். எந்த உறவையும் துச்சமா நினைக்க கூடாது, எந்த உறவையும் கிள்ளுக்கீரை போல நினைக்க கூடாது. எல்லாரையும் மதிக்கணும், எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. குறிப்பா இங்க குடும்பத்துல ஆணாதிக்கம் இல்லாத ஒரு ஆணாக, மனைவியோட இசைந்து அன்பா நடத்தக்கூடியவர். நீங்க பாருங்க, இப்படி வாழ்ற ஒரு கணவன் மனைவியை பார்த்து வளர்ற பிள்ளைங்க அவங்களுடைய ஜெனரேஷன்ல மனைவியை எப்படி நடத்தணும்னு அப்பா அம்மா வாழ்க்கையில கத்துக் கொடுக்காம கத்துக்கிறாங்களா இல்லையா? பெண் பிள்ளைங்க இருந்தா அவங்க கத்துக்குவாங்களா இல்லையா? இதுதான் நம்ம அவங்களுக்கு முன்னா வைக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு கடைசியா ஒன்னொன்னு பார்த்து முடிக்கலாம். இப்படிப்பட்ட ஆனந்தமான வாழ்க்கை எப்படி கிடைக்கும் தெரியுமா? மனுஷன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வீண் தான். மண்பானை உடையிற மாதிரி உடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னா பாவம் தான் காரணம். எப்போ நாம் பாவிங்கிறத உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்துன்றத விசுவாசித்து மனம் திரும்புதலும் விசுவாசமும் கொண்டவனாக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை கேட்கிற மனிதன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறான். இப்படி கேட்கிற அந்த பெண் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறார். மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பினவர்களாக, இயேசுவை விசுவாசித்தவர்களாக, கணவனும் மனைவியுமாக அந்த திருமண உறவுல கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற போதுதான் அவங்களால இப்படி சிந்திக்க முடியும். ஒன்னா சிந்திப்பாங்க, ஒன்னா யோசிப்பாங்க, ஒன்னா செய்வாங்க. நான் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மேடு பள்ளங்கள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனா நல்ல சஸ்பென்ஷன் உள்ள வண்டிய வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே காரணம். நான் சொல்வேங்க, நிறைய தடவை நான் போன்ல என் ஒய்ஃப்ட பேசுறத பார்த்துட்டு, ஒய்ஃப்டையாடா இவ்வளவு சந்தோஷமா பேசுறேன்னு கூட வேலை பார்க்கறவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப் எல்லாம் அப்படி இல்லை. பலருடைய வாழ்க்கை ஏட்டியும் போட்டியும் மோதலும் கஷ்டமும் சண்டையும் அந்த எரிச்சலோட பள்ளிக்கூடத்துக்கு வர்றதும் இதெல்லாம் தான் பாக்குறோம். அப்ப அவனுக்கு பார்த்தா எப்படா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இது என் ஒய்ஃப் எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொன்னா, ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணாங்களா? ஏதோ வானத்துல இருந்து நடந்த ஒரு சம்பவம் மாதிரி பாக்குறானுங்க, ஆச்சரியப்படுறானுங்க. காரணம் என்ன? எங்க சமத்தா இல்ல, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில இருக்கிறார், அவருடைய கிருபை எங்களை தாங்குது.
ஆண்டவர் மட்டும்தாங்க வழி. உங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லாம இருக்கா? கணவன் மனைவி கடையில எக்கச்சக்க பிரச்சனையா, போராட்டமா? நீங்க ஆண்டவர் விசுவாசித்திருக்கிறவர்களாக இருந்தா வேதம் சொல்லுகிற வழிக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாராவது ஆண்டவர் அறியாம இருந்தா உங்களுக்கும் அதே தான். உங்க வாழ்க்கையில போராட்டமா, கஷ்டமா, நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்க பாவ மன்னிப்பு நிச்சயமாகிய ரட்சிப்பையும் நீங்க அனுபவிக்கிற போது உங்க வாழ்க்கை ஆனந்தமா மாறும். நான் போலி தீர்க்கதரிசி மாதிரி பொய்யா சொல்றதில்ல. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க, வியாதி உங்களுக்கு வராது, மரணம் வராதுன்னா நான் சொல்ல வரல. அதெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். வாழ்க்கை எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலை இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் மூலமாகவே கிடைக்கும். ஆகவே உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லோருக்குமே இது ஒரு நல்ல பாடம். கணவன் மனைவியா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, அகாஸ்வேரு மேட்மேன் மாதிரி கணவர்கள் நடந்துக்க கூடாது. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்தவ குடும்பமாக, நல்ல சாட்சியுள்ள குடும்பமாக, அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்துக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையாக நிறுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.